என்னங்க? என்ன ஆரம்பிச்சிட்டியா? நான் சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கே பத்தல. அதுக்கு என்ன இப்ப நான் வேலைக்கு போகணுமா? அதுக்கு இல்லங்க. மனுஷன் நிம்மதியா தூங்க விடு. ஏங்க நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருந்தா. அடுத்த மாசம் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். அம்மா பால். இதோ வந்துட்டேன் பால்கார். நாய் கடிக்குமா? கடிக்காது, நீங்க பயப்படாம போங்க. அருளு, வீட்ல காய்கறி இல்ல, நீ மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வா. சரிம்மா, இதோ கிளம்புறேன். கவனா போய் வா. போயிட்டு வரேம்மா. என்னப்பா வேணும்? வெங்காயம் 1/2 கிலோ, கத்திரி 1/2 கிலோ, தக்காளி 1 கிலோ போடுங்க பாட்டி. 100 ரூபாய் ஆச்சுபா. இதோ பாட்டி. அம்மா அம்மா, காய்கறி வாங்கி வந்துட்டேன். இந்தாங்க டீ சாப்பிடுங்க. சக்கரை கம்மியா போட்டியா? ஆமாங்க. ருசியா இருக்கு. சந்தோஷம். அருளு, இன்னுமா பல்ல விளக்குற? ஏம்மா, என்னாச்சு?
ஸ்கூலுக்கு நேரமாயிடுச்சு பா, சீக்கிரமா வந்து சாப்பிட்டுக்க. நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க, தோ வரேன். சரி, சீக்கிரம் வா. ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாதம் போடுங்க. அவசரப்படாதே போட்டுறேன். அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க. இது தயிர் சாதம். மத்தியானத்துக்கு பேக்ல இட்லி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்க. சரி அம்மா. அருளு பார்த்து போயிட்டு வா. சரி அம்மா, டாடா, பாய் பாய். அம்மா நான் போயிட்டு வரேன். மத்தியானா புளி சாதம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுரு. சரிம்மா. டேய் அருளு, என்னடா ராத்திரி உங்க வீட்ல ஒரே சத்தமா கேட்டுச்சு? அதுவா, எங்க அப்பாவும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா, சாரிடா. பரவாயில்ல விடு. எங்க அப்பா எந்த இப்படி பண்றாரோ தெரியல, என்ன பத்தி யோசிக்கிறதே இல்ல. கவலைப்படாத அருளு, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படி சொல்ற? பசங்களை யாரையும் காணுமே. என்ன எல்லாரும் பரபரப்பா படிக்கிறாங்க? நீ ஏன் கேட்க மாட்ட? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு. என்ன சொல்ற, இன்னைக்கு டெஸ்டா? மதியத்துக்கு மேல கணக்கு டெஸ்ட் இருக்கு. ஐயோ போச்சுடா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ராத்திரி அப்பாவும் அம்மாவும் போட்ட சண்டையில இன்னைக்கு டெஸ்ட்ன்றதையே மறந்துட்டேன். நீ கவலைப்படாத அருளு, இது வெறும் டெஸ்ட் தான், அதனால உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுது. சரி ரியா, நானும் முயற்சி பண்றேன். எல்லாரும் கவனிங்க, யாரும் சத்த போடக்கூடாது. அவங்க பேப்பரை பார்த்து எழுதுங்க. 1 மணி நேரம் தான் டைம். என்ன புரிஞ்சுதா? இன்னைக்கு டெஸ்ட் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. உனக்கு என்னமா, நீ படிச்சிருந்தா உனக்கு ஈஸியா இருந்துச்சு. நான் என்ன அப்படியா? நான் தான் படிக்கவே இல்லையே. சரி சரி விடு, அடுத்து பரீட்சையில பாத்துக்கலாம். நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே, அப்ப என் கூட விளையாட வரியா? நானா? உன் கூடயா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏன் என் கூட விளையாட கூடாதா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? நான் அம்மாவுக்கு உதவியா வீட்ல இருக்கிற வேலையை செய்வேன். ஓ அப்படியா? அப்போ அம்மா புள்ளையா? அம்மாவுக்கு நான் உதவி செய்யாம வேற யாரு செய்வா? அருளு, அது உங்க அப்பா தானே? ஆமா ரியா, இதுதான் அவருக்கு வேலை. என்னது இதெல்லாம் ஒரு வேலையா? இது தவிர வேற எந்த வேலைக்கும் போக மாட்டார். ரொம்ப கஷ்டமா? எங்க அம்மா வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. இப்பதான் புரியுது உன் கஷ்டம். நீ ரொம்ப பாவம்டா. என்ன பண்றது, எல்லாம் விதி. அப்பா வந்துட்டாரம்மா. இன்னும் வரல. ஏம்மா, எப்ப பார்த்தாலும் லேட்டா வராரு. அவருக்கு முக்கியமான வேலை இருக்கும். நீ சாப்பிடு. அம்மா, என்னம்மா ஆச்சு? காய்ச்சல் இருக்குதா? என்னன்னு தெரியல, சாயந்தரத்துல இருந்து ஒரே காய்ச்சலா இருக்குது. நான் மெடிக்கலுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா.
தாம்மா சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்கல. கொஞ்சமா சாப்பிடுங்கம்மா. சரி, கொஞ்சம்தான். ரொம்ப முடியலையா அம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தூங்கனா சரியாயிடும். அம்மா கொஞ்சம் பால் குடிங்க, அப்பதான் மாத்திரை போட முடியும். சரிப்பா.